ஒசூரில் ஆர்கிடெக்ட் டிசைனோட கட்டியிருக்கக்கூடிய வீடு இது. ஜென்ரலாக வீடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அந்த ஆர்கிடெக்ட் டிசைனோட அவுட்புட்டை பார்க்க முடியும். ஆனால் இந்த வீட்டில் அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம்ஸில் பார்க்க முடியும். ஏன்னா இந்த வீட்டில் மொத்தமாக 6 பெட்ரூம் இருக்குது. ஒவ்வொரு பெட்ரூமுடைய கலர் காம்பினேஷன் டிசைனு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுடைய எலிவேஷன் டிசைன், அதில் வரக்கூடிய அந்த பெரிய கேட்டு அதை ஆட்டோமேட்டடாக பண்ணியிருக்காங்க. அதோட வீட்டுக்குள்ளே ஹைலைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் ஒர்க்கு, வால்பேப்பர் டிசைனு, இந்த மாதிரி இந்த வீட்டில் என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குது, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதோட இந்த வீட்டுடைய ஒவ்வொரு இடமும் என்ன சைஸில் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டுடைய பட்ஜெட் எவ்வளோ, இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். 29 அடி அகலம், 64 அடி நீளம் இருக்கிற லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுடைய எலிவேஷன் நல்ல கிராண்டான லுக்கிலேயே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 29 அடி அப்படின்ற அகலம். இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு என்டையராகவே ஆர்கிடெக்ட் டிசைனில் பண்ணியிருக்கிறதால எலிவேஷன்லேயுமே அது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனாலையும் இந்த எலிவேஷன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்டையர் சைஸுக்குமே கிட்டத்தட்ட பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு இந்த பக்கம் ஒரு 2 அடி, அந்த பக்கம் ஒரு 2 அடி மட்டும்தான் கேப் இருக்குது. என்டையராகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெச்பிஎல் ஷீட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கேட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வாலில் நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெர்கோலா டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பில் மெட்டல் ஷீட்டில் சிஎன்சி பண்ணி அது மேலே டியூகோ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் கார்னரில் ஃப்ரண்ட்லேயும் சரி சைடு வால்லையும் சரி சேர்ந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியான டைல்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பால்கனி ஏரியா ஃப்ரண்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கிறதால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதோட டஃபன் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா டைல்ஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த டெரகோட்டா லுக்கில் இருக்கிற அந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா மொராக்கன் டிசைனில் இருக்கக்கூடிய டைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரியான ஒரு டிசைன் கிடையாது. இதையுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக இம்போர்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான அந்த மெயின் கேட்டு பார்க்கிங்காக முக்கால்வாசி யூஸ் பண்ணிட்டாலும் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிறதுக்கான கேட்டு அது ஓப்பனபுளாக இருக்குது. மீதி கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங்கு, அது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுற மாதிரியான செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகிடுச்சு. அப்போ எங்கே அந்த ஸ்லைட் பண்ணும்போது கேட்டு போகுதுன்னு பார்த்திங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய வாலில் பெண்ட் ஆகி போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 28 அடிக்கு 16 அடி சைஸில். இங்கே ஒரு கார் மட்டும் இல்லை, 2 கார் கூட நீங்கள் நிறுத்தலாம். அதோட பைக்கும் நிறுத்துகிற மாதிரி தாராளமான இடமா விட்டு பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வால் எல்லாத்துலேயுமே டைலை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரண்ட் சைடு ஃபேஸிங் இருக்கக்கூடிய வால். அதே சமயம் வீட்டுடைய மெயின் டோருக்கு போகிறதுக்கு இங்கே ஒரு பாத்வே இருக்குது. அங்கே ஃப்ளோரிங்கில் கிரானைட்டு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த சைடு வால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்த அதே டைலை வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வீட்டுடைய மெயின் டோரு அது வந்து பார்த்திங்கன்னா டீ குட்டில் சிங்கிள் டோர் மாடலில் ஒரு நார்மல் மாடர்ன் டிசைனை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 19 அடிக்கு 15 அடி சைஸில். அங்கே இருக்கக்கூடிய அந்த சோஃபாவும் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் 3 வால் ஏரியாவும் கவர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் டிவி யூனிட் வாலும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்லேருந்து எல்லா இன்டீரியர் ஒர்க்குமே ஒயிட் ப்ளஸ் உட்டன் கலர் காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டில் டிவிக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த வால் பேனலிங் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ப்ளைவுட்டில் பண்ணாமல் 3Dயில் ஸ்டோன் மாதிரியே இருக்கக்கூடிய பிவிசி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபால் சீலிங்லேயும் சேம் கலர் தீமில் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சோஃபாவுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே. அதில் 2 விண்டோ இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு வால்லையுமே 2 விண்டோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த லிவிங் ஏரியாவிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ் ஏரியாவை பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்டீரியரில். அதோட லிவிங்கை தாண்டி போனோம் அப்படின்னா அங்கே வந்து டைனிங் ஏரியா, கிச்சனு, இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அதோட அந்த டைனிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய சீலிங்கில் சாஃப்ட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் ஒரு கிராக்கர் யூனிட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவுடைய வாலில் இம்போர்ட்டட் செராமிக் டைலை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அங்கே ஒரு வாஷ் பேஷன் ஏரியாவும் இருக்குது. இதில் ஒரு அழகான ரவுண்ட் ஷேப் வாஷ் பேஷன் வச்சுட்டு பேக் சைடு இருக்கக்கூடிய வாலில் லூவர் பேட்டர்ன்ஸ் உட்டன் கலரில் கொடுத்துட்டு அதோட இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மார்பிள் லுக்கில் இருக்கிற மாதிரியான இம்போர்ட்டட் டெக்கார் ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லைட்டிங்கோட பார்க்குறதுக்கு மாடர்னாக அழகாக இருக்குது. இந்த வாஷ் பேஷன் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே கிரே கலர் தீமில் டைல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து தெரியும். அது ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பாக்டான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸ் வீடாக இருந்தாலும் இந்த கிச்சனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 8.5 அடி சைஸில் கொடுத்துருக்காங்க.
இந்த கிச்சன் மேடையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலலாக 2 சைடு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கிரானைட் வச்சு தான் டாப்பை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. மேடை எப்படி 2 சைடு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே 2 சைடு வால்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு, கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கலருமே வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு கலரை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே வால் டைலுமே சூஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் ஒரு டோர் இருக்குது. அதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு பேரண்ட்ஸ் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 அடிக்கு 11 அடி. இந்த பெட்ரூமுடைய டிசைனை பார்க்கும்போதும் உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மலான இன்டீரியர் ஒர்க்கில் இல்லாமல் ஓரளவுக்கு ராயலாக இருக்கிற மாதிரியான டிசைனை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரூமுமே இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பெட்ரூமுடைய லுக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் காம்பினேஷனும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு பெரிய காட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு ப்ளஸ் உடன் கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உடன் கலரும், மேலே இருக்கக்கூடிய இடங்களில் ஒயிட் கலரில் லூவர் பேட்டர்னும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஒயிட்டில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதோட காட்டுக்கு ஆப்போசிட் வாலில் வார்ட்ரோபு அதோட ஒர்க்கிங் டேபிளும் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ராயலான லுக்கில் தான் இருக்கும். ஹேண்டில்ஸு ப்ளஸ் அங்கே நடுவில் ஸ்ட்ரிப் லைன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுடைய மீதி இருக்கக்கூடிய 2 சைடு வால்லையும் வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த வார்ட்ரோபுக்கு சைடில் இருக்கக்கூடிய வாலில் ட்ரெஸ்ஸிங்காக ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் எல்லாமே உடனில் கொடுத்துருக்காங்க. அதுவும் கர்விங் ஷேப்பில் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து இந்த ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் டோர் எல்லாமே WPCயில் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுடைய கலர் காம்பினேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் வால் எல்லாத்துலேயும் கிரே தீமை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அதோட 2 இடத்துல ஹைலைட் பண்ணுற மாதிரி கிரானைட் லுக்கில் இருக்கிற மாதிரியான டைல்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. அதோட அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்கோட மிரரும் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்கும் ஒட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் ஏரியா. இது டியூப்ளெக்ஸ் வீடு அப்படின்றதால வீட்டுக்குள்ளேயே ஸ்டேர்கேஸ் கொடுத்து அந்த ஸ்டேர்கேஸில் வந்து ஃப்ளோரிங்கில் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரானைட்டு லே பண்ணதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக படிக்கட்டுக்கு கட் பண்ணும்போது அந்த மேட்சிங் கண்டினியூட்டி இருக்காது. பட் இவங்க கண்டினியூட்டி வரணும் அப்படின்றதுக்காகவே இவங்க அந்த பீஸை போடும்பொழுதே ரைசர் ஆகட்டும் த்ரெட் ஆகட்டும் 2த்துலேருந்துமே உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கிற மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதோட ரெயிலிங்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ப்ளஸ் டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டேர் கேஸுடைய சைடு வால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் மட்டும் வால் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீலிங்லேயுமே OTS கேப் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக அங்கே கிரில்லு கொடுத்துட்டு மேலே டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க. லைட்டு மட்டும் உள்ளே வரும், மழை தண்ணி உள்ளே வராது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான வால் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருக்குது. அதோட அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சீலிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம்மு ப்ளஸ் சாஃப்ட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு அழகான லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பாத்வே மாதிரி தான். அங்கே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமு பக்கத்தில் இருக்கிற லிவிங் ஏரியாவையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து 10.4க்கு 13.25 சைஸில் ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்குன்னு. இங்கேயுமே ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அதோட இங்கேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பால்கனி ஏரியா இருக்குது. அந்த பால்கனியுடைய அந்த கிரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் அதையுமே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நடுவில் எம்எஸ்ல CNC கட்டிங் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோம்னா 4.25க்கு 13.25 சைஸில் ஒரு சின்ன பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவுக்கு பக்கத்தில் லிவிங் ஏரியாவிலேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம் உள்ள வந்த உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்டீரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான லுக்கில் இருக்கிற மாதிரியான கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. காட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே வால்பேப்பர்ஸும் அதே கலர்லேயே பண்ணியிருக்காங்க. அதோட சீலிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு டிசைனு ஜிப்சம்மு ப்ளஸ் வால்பேப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. க்ளவுட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு வால்பேப்பர். அதோட இங்கே இருக்கக்கூடிய அந்த வார்ட்ரோபுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மைல்டான கலரில் சூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே எந்த கலர் சூஸ் பண்ணாலும் அதில் உடன் கலர் காம்பினேஷனும் கண்டிப்பாக இருக்குது. அதனாலேயே லுக் வைஸ் பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்குது இன்டீரியர். அதே மாதிரி இங்கேயுமே வார்ட்ரோபை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய அந்த வாலில் ட்ரெஸ்ஸிங்கான மிரர் கொடுத்துருக்காங்க. அது வால்லையே ஃபிக்ஸ் ஆன மாதிரி. அடுத்து இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஓப்பன் பண்ணோம்னா நல்லா தாராளமான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இந்த ஏரியாவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட காட்டு பெருசாக இருக்குது. காட்டுடைய பேக் சைடில் ஹெட்போர்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே குஷனில்
பேக் சைடு வால் பேனலிங்கும் கொடுத்துருக்காங்க. அதோட அந்த ஹெட் போர்டு இருக்கிற ஏரியா அப்படியே கண்டினியூ ஆகி ஃபால் சீலிங் வரைக்கும் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த காட் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சீலிங் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் கலர் சாஃப்ட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த ரூமுடைய மற்ற 2 சைடு வால்லையுமே வால்பேப்பர் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. காட்டுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய வாலில் ஒரு ஒர்க்கிங் டேபிளும் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலேயும் கபோர்டு ஒர்க் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ரூம் வந்து எலிவேஷன் சைடு இருக்கிறதால இங்கேயுமே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனிக்கான டோருமே நம்ம லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரி அதே டிசைனில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி போனோம்னா நம்ம அந்த பால்கனி ஏரியாவை அக்சஸ் பண்ண முடியும். அதோட எலிவேஷன் டிசைனில் நம்ம பார்த்த அந்த பெர்கோலா டிசைன் இருக்கிற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த பால்கனியில் இருந்து நீங்கள் பார்க்க முடியும். சீலிங்கையும் பார்க்க முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க, மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின் வார்ட்ரோபுக்கான ஒரு ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்கின் வார்ட்ரோப் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டோரேஜுக்கான ஏரியா வந்துடுது. அதோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியான செட்டப்பும் இங்கேயே பண்ணிட்டாங்க. இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா வாலோட சேர்ந்த மாதிரியும் இருக்குது. அதே சமயம் வெளியே வந்து ரொம்ப ப்ரொஜெக்ட் ஆகி வராத மாதிரியும் இருக்குது. ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதால அதையுமே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்குது. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா கிரே கலர் தீமில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. எல்லா பாத்ரூம்லேயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் வால் மவுண்டட் கிளாஸ் எடுத்து தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த பாத்ரூமில் ஷவர் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய 2 பெட்ரூம் பார்த்தோம். ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு அந்த சைடு வந்து 2 பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயுமே கிட்டத்தட்ட அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. காட்டுக்கு 2 சைடு இருக்கக்கூடிய வால்லையுமே வால்பேப்பர் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. காட்டுக்கு ஆப்போசிட்டில் வார்ட்ரோப் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த வால்பேப்பர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கிளிட்டர் ஆகிற மாதிரியான வால்பேப்பர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸ் படும்போது அந்த கிளிட்டரிங் வந்து ரொம்பவே அழகாக தெரியுது. அதோட இங்கே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூம் வந்து 7 ஃபீட்டு இதோட நிறுத்திட்டாங்க. ஏன்னா மேலே ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்றதால இந்த இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர் தான் மெயினான தீமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னா பக்கத்தில் இன்னொரு பெட்ரூமு, கீழே பேரண்ட்ஸ் பெட்ரூம் இருந்தது இல்லையா, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய பெட்ரூம் இது. கிட்டத்தட்ட அதே சைஸில் தான் இந்த பெட்ரூமும் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே காட்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய வாலில் வேறு டிஃப்ரெண்ட்டான டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் காட்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய அந்த பாதி வாலில் மட்டும் வால் பேனலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. கர்வ் ஷேப்பில் இருக்கிற மாதிரி. அந்த சென்டர் ஏரியாவில் மட்டும் ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் 2 சைடு தொங்க விட்டுருக்கக்கூடிய ஹேங்கிங் லைட்டு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஏரியா ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வாலில் மட்டும் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. அந்த வாலில் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ கிடையாது, அங்கே ஒரு சின்ன பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. அதோட காட்டுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய வாலில் வார்ட்ரோப் ஒர்க்கு, அதுவுமே நம்ம கீழே பார்த்த அந்த சேம் கலர் காம்பினேஷனில் தான் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்துறோம்ல சைடு வாலில் மிரர் வந்து வால்லே அட்டாச் ஆன மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாக்கின் வார்ட்ரோப் ஏரியாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவிலையும் கிட்டத்தட்ட அந்த வார்ட்ரோப் மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயே இங்கேயுமே ஒரு வார்ட்ரோப் ஒர்க் இருக்குது. அதோட இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரியே கிரே கலர் காம்பினேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஷவர் பேனல் கொடுத்துருக்காங்க. அதோட சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூமு, அதோடு சேர்ந்த மாதிரி பெட்ரூம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் சோஃபா போட்டு அங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஒரு சைடு வாலில் வால்பேப்பரு, இன்னொரு சைடு வாலில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு டிவி யூனிட்டும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அப்படியே பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி டோர் எல்லாம் கொடுக்கல, நடுவில் ஒரு பார்ட்டிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கர்டைன்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த கர்டைன்ஸை தாண்டி போகும்போது அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ரொம்பவே அழகாக இந்த பெட்ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க. காட்டுக்கு பேக் சைடு வாலில் வால் பேனலிங் இன்டீரியர்லேயே பண்ணியிருக்காங்க. அதோட நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. காட்டுக்கு நேராக இருக்கிற அந்த ஏரியாவில் மட்டும் ஒரு வால்பேப்பர் டிசைனும், காட்டுக்கு இந்த சைடு இருக்கிற ஏரியாவில் வேறு வால்பேப்பர் டிசைனும் பண்ணியிருக்காங்க. அதோட சீலிங்கில் ஃபால் சீலிங் டிசைன் ஜிப்சம் ப்ளஸ் உட்டன் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே வந்து பால்கனி அக்சஸ் பண்ணுற மாதிரி ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கான டேபிளும் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்லேயே மேலே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. அதோட இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாக்கின் வார்ட்ரோபு, ட்ரெஸ்ஸிங் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த பெட்ரூமு, இந்த செட்டப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற அந்த மாஸ்டர் பெட்ரூமுடைய சேம் சைஸில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேயுமே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்குது. இப்போ இங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு கொடுத்துருக்காங்க. ஷெட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஏரியாவை நம்ம கார்டன் ஏரியாவும் யூஸ் பண்ணலாம், அந்த பிளானில் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓப்பன் டெரஸ் ஏரியாவும் கொஞ்சம் இருக்குது. அங்கே வந்து துணி வாஷ் பண்ணுறதுக்கான செட்டப்பும் பண்ணியிருக்காங்க. டெரஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரூமும் இருக்குது. அது லாண்ட்ரி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த வீடு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஆர்க்கிடெக்ட் டிசைனில் பண்ண வீடு அப்படின்றதுக்கான ஒரு லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இன்டீரியரில் ரூமுடைய டிசைன் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடு ஒசூரில் பண்ணியிருக்காங்க. இதை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்ஸ்டெட் அப்படின்ற கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுடைய டோட்டல் பில்டப் ஏரியா எவ்வளோ, டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ, ஒவ்வொரு ரூமுடைய டீட்டெயில்டு சைஸ் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும். அதோட இவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் இருக்கும். இவங்கள வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.